நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான நாள். இதுக்காக தானே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சூர்யாமா, உடனே நீங்க எல்லாரும் பூஜையை முடிச்சிருங்க. சரிங்க. வாப்பா. வாங்க வாங்க. எப்படி பாக்குற பாருங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. இப்ப நம்மளோட குட்டி ராஜகுமாரியோட ரூம நம்ம பாக்குறோம். உள்ள நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்கு. 1 minute. உள்ள வா. இந்த ரூம் எப்படி இருக்கு செல்லம்? எப்படி இருக்கு? இவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணதுக்காக இவ அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலேயே 2 பேரும் நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. இந்த ரூம பாருங்களே, எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்கல்ல. இதெல்லாம் ரொம்ப அழகா இந்த இருக்கு. பொம்மையை கொஞ்சம் பாருங்களே. இப்ப அத்தை கூடயும் மாமா கூடயும் எங்க ராஜகுமாரி ஒரு போட்டோ எடுக்க போறாங்க. ஐயோ, இந்தாங்க பிடிங்க. எனது நானா? குழந்தை வாங்கிக்கங்க. பாத்து பாத்து நிதானம்பா. குட்டியோண்டு இருக்கல்ல. ஆமா. ஓகே, ரெடி. ஸ்மைல். வாவ். என்கிட்ட கொடுங்க. வாட 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 செல்ல குட்டி. அத்தை கிட்ட வந்துட்டியா? என்ன அலங்காரம் பண்ணிருக்கீங்களா? படுத்துக்கலாமா? படுத்துக்கலாம். இப்ப என் அழகு ராஜகுமாரிய போட்டோ எடுக்க போறேன். ஸ்மைல் பண்ணு. அப்படிதான். அந்த கடவுள் ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. என் அழகான குட்டி ராஜகுமாரி சரியா பண்டிகை நாள் அன்னைக்கு வந்திருக்கா. அடடடடே. இந்த தடவை ஹோலி பண்டிகை நல்லபடியா கொண்டாடணுமா? கண்டிப்பா. அட கடவுளே, ஹோலி பண்டிகை நாளான்னைக்கு இல்லக்கா? நாளான்னைக்கு ஹோலி பண்டிகை. போன வருஷம் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நான் அம்மா வீட்ல இருந்தேன். ஆமா. அப்ப நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? ஆனா அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லைங்க. எல்லாரும் நம்மள ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம். ஆனா இப்ப பாருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்து ஆளுங்க, அம்மா அப்பா, அவங்க யாருமே நம்ம கூட இல்ல. போன வருஷமே நான் முடிவு பண்ணேங்க, இந்த வருஷம் ஹோலிய நம்ம ரொம்ப நல்லா கொண்டாடணும்னு, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சேன். இந்த பண்டிகையை குடும்பத்தோட உறவுக்காரங்களோட சேர்ந்து கொண்டாடினாதான் நல்லா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்களா, இந்த வருஷம் நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம். கார்த்திக், இந்த வருஷம் ஹோலி பண்டிகையை நம்ம தனியா கொண்டாடணுமா? தனோ, வந்தனாக்காக தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கியா இல்லையா? அது வந்து நான் எடுத்து வச்சிட்டேம்மா. சரி சவிதா, ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க. குழந்தையோட துணியெல்லாம் சுத்தமா நல்லா துவைக்கணும். அப்புறம் பாலா, சொல்லுங்கம்மா. உன்னை சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னல, சீக்கிரமா போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. சரி, இந்த வேலை முடிஞ்ச உடனே நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். சரி. அம்மா ராதிகா, வந்தனாவுக்காக வெந்தயக்கீரை லட்டு பண்ணிருக்கோம். இத அவ ரூம்ல வச்சிட்டுமா? சரிங்கம்மா, கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். பாலா,
சொல்லுங்க சின்னம்மா. ஹோலிக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல. ஆமாமா. கடைக்கு போகும்போது லிஸ்ட் வாங்கிக்க. சரிங்கம்மா. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். இந்த வருஷம் ஹோலி பண்டிகை ரொம்ப நல்லா இருக்கும். நான் அன்னைக்கு குட்டி ராஜகுமாரி கூடவே தான் இருக்க போறேன். நீ எதுக்காக அவ பக்கத்துல இருக்க போற? முதல்ல நீ ஒரு ராஜகுமாரிய கூட்டிட்டு வா. அச்சச்சோ. பாரு அவனுக்கு வெக்கத்தை ஓடிட்டான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு கொஞ்சம் டீ கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா பேத்தி வந்த சந்தோஷத்தை தாத்தா கொண்டாடி கொண்டாடி களைச்சு போயிட்டாருன்னு தோணுது. ஆமா, ஆனா இந்த வீட்ல பாட்டியும் இருக்காங்களே. அவங்க பேத்தியோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் அழகாயிட்டாங்க தெரியுமா? என்னங்க நீங்க? கொடுங்க. களைப்பா வந்திருக்கீங்கல்ல, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. பெரியய்யா, ஹோலிக்கு என்னெல்லாம் செய்யணும் சொன்னா அதை செஞ்சிடறேன். என்கிட்ட எதுக்காக கேக்குற? என்ன செய்யணும்னு இவங்க கிட்ட கேளு. நானும் உங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏமா, ஹோலி பண்டிகைக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இல்லங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கலர் பவுடர் வாங்கிட்டு வான்னு சொல்லி கூட இது வரைக்கும் யாரும் சொல்லல. இதோ இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவ வந்துட்டா. ஹோலி பண்டிகைனாலே எல்லா வருஷமும் முதல்ல இவ தான் கலர் தண்ணி எடுத்து நம்ம மேல ஊத்துவா. இல்லமா? என்னம்மா லக்ஷ்மி, உன் முகம் எதுக்காக வாடி போயிருக்கு? ஹோலி கலரை எங்க மேல போட மாட்டியா என்ன? நான் போடாம இருப்பேனா பெரியப்பா? அப்படின்னா ஒண்ணு பண்ணு. இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்க. போய் ஹோலிக்கு தேவையான கலர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. புடிமா. நந்தினி, லக்ஷ்மி கூட நீயும் போயிட்டு வா. ஹோலிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. போங்க. உண்மையை சொல்ல போனா லக்ஷ்மி நம்ம கூட கொண்டாடுற கடைசி ஹோலி இதுதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொல்ல போனா லக்ஷ்மி நம்ம கூட கொண்டாடுற கடைசி ஹோலி இதுதானே? அம்மா, அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதான் அவளை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். அப்புறம் லக்ஷ்மி, என்ன பிளான் பண்ணிருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க ஹோலிய பத்தி. அம்மா, நான் ஹோலியை பத்தி தான் கேட்க வந்தேன். நீங்க ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பீங்க. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். பார்த்து மெதுவா 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 படுக்கவை. ஏய் செல்லக்குட்டி, இங்க அழகா என் செல்ல படுத்துக்கிட்டாங்க. குட்டிக்கு இப்ப பவுடர் போட போறோம். பவுடர் கொடுங்க. இங்க பாருங்க. சூர்யா, ம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? இவளுக்கு Dress எப்படி மாத்துறது? வந்தனா கொஞ்சம் பொறுமையா Dress மாத்தலாம். சரி இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இல்ல, முதல்ல நீங்க ஒண்ணு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் அம்மாவையும் லட்சத்தையும் ஆனா கூப்பிடுறேன். வந்தனா நான் தான் சொல்றேன். சவிதா, நீ அம்மாவையும் லட்சத்தையும் கூப்பிடு. என்னாச்சு? இவளுக்கு Dress மாத்தி விடணும். என்கிட்ட கொடுங்க, நான் மாத்தி விடுறேன். நீங்க ம். ஓகே. ஹே செல்ல குட்டி, இப்போ உனக்கு Dress மாத்தி பவுடர் போட போறாங்க. இப்ப தயாராயிட்டா? இதோ ராஜகுமாரி தயாராயிட்டாங்க.
அல்லல்லல்லோ என் தங்கம் பாத்து, என்கிட்ட மெதுவா. வாங்க வாங்க ராஜகுமாரிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாரு. ஏய் இங்க செல்லக்குட்டி. பாத்தியா? வந்தனா நீ இது எல்லாத்தையும் பாப்பாவுக்காக நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் பாலண்ணா. பரவாயில்லையே, எங்க அம்மா குட்டிக்கு ஒரே கொண்டாட்டம் தான் இல்ல? வந்தனா நீ குழந்தை கொஞ்ச நேரம் நான் தூக்கி வச்சிருக்கவா? கண்டிப்பா. பாலா நீங்க கையை கழுவிட்டு தானே வந்தீங்க? நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க இப்ப வெளிய இருந்து வரீங்கல்ல, இவ ரொம்ப சின்ன குழந்தை, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமா பாலண்ணா, இப்ப நீங்க இவ்வளவு தூக்கிக்க வேண்டாம். இப்பதானே குளிப்பாட்டி இருக்கோம், கொஞ்ச நேரம் இவ தூங்கட்டும். வந்தனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம பாலா வீட்டுல தானே இருந்தான். குழந்தைய ஆரோக்கியமா பாத்துக்கிறது முக்கியம்தான். ஆனா இந்த அளவுக்கு கவலைப்படணும்னு அவசியம் இல்லையே. குழந்தைங்களை எப்பவுமே நார்மலா வளர்க்கறது தான் நல்லதுன்னு நான் ஒரு புக்ல படிச்சேன். வெளியே வந்து போகணும், எல்லாரையும் மீட் பண்ற பழக்கம் இருக்கணும். ஆனா சூர்யா, இவ ரொம்ப சின்ன குழந்தைல, உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா? பரவாயில்ல வந்தனா, நாம இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த சின்ன சூர்யாண்ணா, குழந்தை- வந்தனா நீ சொல்றது சரிதான். எல்லாரும் குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்கு அனுமதிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நிறைய வேலை இருக்கு, அதனால கிளம்புறோம். ஹோலிக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணணும்ல. பெரியம்மா அப்பயே சொன்னால. வா போலாம் தானே. போயிட்டு வரோம். எல்லாருக்குமே நல்ல ட்ரெஸ் கிடைச்சிருக்குல்ல? ஆமா. நந்தினி வாமா. குடுமா கூடாது. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? இதுல உனக்கு Dress இருக்கு. அப்புறம் ஹோலி பண்டிகைக்கு கலரும் வாங்கிட்டீங்களா? அதுல இருக்கு பாரு. பெரியம்மா ரொம்ப நல்ல கலர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கார்த்திக், ம்? கொஞ்சம் இங்க வரீங்களா? ஒரு நிமிஷம். கார்த்திக், கொஞ்ச நேரம் வந்து என் பக்கத்துல உட்காருங்களேன். என்னாச்சு? அதிசயமா நீயே என்ன கூப்பிடுற? அர்ச்சனா, கார்த்திக், நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நாளைக்கு ஹோலி பண்டிகை. எல்லாருமே அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம என்னடானா, இப்படி ஹோலி பண்டிகையை நாம எப்பவும் கொண்டாடினதே இல்ல. கார்த்திக், ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. நாளைக்கு நம்ம ஹோலியை எப்படி கொண்டாடுறது? இனிமே நமக்கு எல்லா பண்டிகையும் இப்படிதான் இருக்குமா? மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா இருந்து நம்ம ஒண்ணா சேர்ந்து இல்ல. இவங்க எல்லாருக்கும் என்னதான் வேணும் கார்த்திக்? நம்ம கூட இவங்க சேர்ந்து ஹோலி கொண்டாடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இல்லைன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு வரவங்க முன்னாடி நடிச்ச மாதிரி இப்பவும் நடிப்பாங்களோ? பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோலி அன்னைக்கு எல்லார் முகத்துல இருக்கிற கலர்ஸும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுமா. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கலர் தானா, அதுதான் சந்தோஷத்தோட கலர்.
கார்த்திக், நாளைக்கு நாம ஏதாவது பண்ணி எப்படியாவது எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி பண்ணலாமா? ஒரு சில விஷயங்கள் என்னாலே நம்ப முடியல அர்ச்சனா. நீ எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லார் கூடவும் சேர்ந்து பூஜை பண்ண முயற்சி பண்ண. நீ எல்லாருக்கும் உதவியும் பண்ண, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச. ஆனா அம்மா உன்கிட்ட அன்னைக்கு சரியா பேசக்கூட இல்லையே. அன்னைக்கு நீ எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட. இப்ப அது எல்லாத்தையும் மறந்து எல்லார் கூடயும் சேர்ந்து ஹோலி கொண்டாடணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கார்த்திக், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? இது பாருங்க, உங்க மனசுல இருக்கிற ஆசையே தானே, சொல்லுங்க. அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் பெரிய தப்பு பண்ணோம். அதனாலதான் எல்லாரும் நம்ம மேல கோவமா இருக்காங்க. அவங்க கோவமா இருக்கிறதுனால பாசமா இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. நமக்குள்ள இருக்கிற உறவு முடிஞ்சு போல. இது வரைக்கும் நான் எல்லா பண்டிகையும் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பாட்டி இவங்க எல்லார் கூடயும் தான் கொண்டாடி இருக்கேன். குடும்பத்துல இருக்கிறவங்க பக்கத்துல இல்லைன்னா என்ன சந்தோஷம், என்ன பண்டிகை சொல்லுங்க. கார்த்திக், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நம்மளால எதுவும் செய்ய முடியாது அர்ச்சனா. ஆனா ஏன் கார்த்திக்? ஏன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தா ஏன் அடம் பிடிக்கிற? நம்ம கையில எதுவும் இல்ல அர்ச்சனா. நாம எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு நீ எதையும் யோசிக்காத. தேவையில்லாம யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு தான் பிரச்சனையாகும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அப்படி பண்ணா நமக்கும் பிரச்சனை இல்ல, வீட்டுல இருக்கவங்களுக்கும் வருத்தம் இருக்காது. என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு வேலையெல்லாம் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுதுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு புது கலையே வந்துருச்சு. எல்லாரும் நம்ம ராஜகுமாரிய கையில தூக்கி வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுறாங்க. என்னங்க, என்னாச்சு? களைப்பா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லையா என்ன? நான் வேணா மஞ்சள் போட்டு பால் கொண்டு வந்து கொடுக்கறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அது என்னன்னா, அர்ச்சனாவை பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஹோலி பண்டிகை வர வரப்போகுது. அவ எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடுவா? அவ ரொம்ப வேதனையா தானே இருப்பா. உண்மையை சொன்னா இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. எப்படியா நம்ம வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை நினைச்சு அர்ச்சனாவோட கவலைகளை மறக்கிறேன். அர்ச்சனாவும் மாப்பிளையும் பாவம் ரொம்ப தனிமையில இருக்காங்க. என்னங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்கள ஹோலி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம்ல. என்ன பேசுறமா நீ? இந்த நேரத்துல அர்ச்சனா அந்த வீட்டுல தான் இருக்கணும். அது அவ வீடு, அங்கதான் சேர்ந்து இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்க அர்ச்சனா மேல ஏற்கனவே ரொம்ப கோபமா வேற இருக்காங்க. இப்போ ஒருவேளை ஹோலி பண்டிகைக்கு அவங்க இங்க வந்தா இன்னும் அவங்களோட கோபம் அதிகமாயிருமா?